வணக்கம் நண்பர்களே, அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அருள்மிகு சக்கரவாகேஸ்வரர் திருக்கோவில் ஐயம்பேட்டை. மூலவர் சக்கரவாகேஸ்வரர், அம்மன் வேதநாயகி, தலவிருச்சம் வில்வம், தீர்த்தம் காவேரியாறு, காகத்தீர்த்தம், திருக்குளம், புராணப்பெயர் திருச்சக்கரப்பள்ளி, ராசகிரி ஐயம்பேட்டை. ஊர் சக்கரப்பள்ளி, மாவட்டம் தஞ்சாவூர். தஞ்சை மாவட்டத்தில் சப்த ஸ்நான தலங்களும் சப்த மங்கை தலங்களும் பிரசித்தம். சப்த நாண தலங்களில் ஏலூர் திருவிழா நடப்பது போல் இந்த சப்த மங்கை தலங்களிலும் நடைபெறுகின்றது. சப்த மங்கை தலங்களுள் இரண்டாவது தலமாக போற்றப்படுகிறது சக்கரப்பள்ளி. மற்றவை ஹரிமங்கை, சூளமங்கை, நந்திமங்கை, பசுமங்கை, தாளைமங்கை, புள்ளமங்கை ஆகியவையாகும். சப்த மங்கையர்களான பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, மகேந்திரி, சாமுண்டி ஆகியோர் வழிபட்ட சிவஸ்தலங்கள் என்பதால் இவ்வேழு தலங்களும் சப்த மங்கை தலங்கள் எனப்பட்டன. இவர்களுள் பிராமி வழிபட்ட தலமாக இந்த சக்கரப்பள்ளி சிறப்பிக்கப்படுகிறது. மக்கள் வழக்கில் இவ்வூர் ஐயம்பேட்டை என்று வழங்குகிறது. இப்பெயரில் பல ஊர்கள் இருப்பதால் வழக்கில் இதை தஞ்சாவூர் ஐயம்பேட்டை என்று கூறுகின்றன. திருமால் இங்கு வழிபட்டு சக்கரம் பெற்றார் என்பதை வன் சக்கர மாலுரைப்பா வழிபோற்ற கொடுத்தார் பள்ளி என தேவாரம் சிறப்பிக்கின்றது. சாபத்தின் விளைவாக சக்கரவாக பறவையாய் மாறிய பிரம்மா இங்கு வந்து தீபம் தீர்த்த நீராடி பரமனை வழிபட்டு சுய உரு பெற்றுள்ளார். திருமால் வழிபட்டு சக்கரம் பெற்றதாலும் சக்கரவாக பறவை பூஜித்ததாலும் இத்தலம் சக்கரப்பள்ளி என்றானது. சக்கரவாக பட்சி வழிபட்டதால் இத்தலநாதர் சக்கரவாகேஸ்வரர் என போற்றப்படுகிறார். கோயில் கிழக்கு நோக்கி உள்ளது. உள்ளே நுழைந்ததும் முதலில் வலப்பால் அம்பாள் சன்னதி உள்ளது. தெற்கு நோக்கியது நின்ற நிலை கருவுற்ற கீழ்ப்புறம் கருங்கல்லாலும் மேற்புறம் விமானம் சுதையாலும் ஆக்கப்பட்டவை. விமானத்தில் அதிக சிற்பங்கள் இல்லை. கோஷ்டமூர்த்திகளான விநாயகர், தட்சணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகியோர் உள்ளனர். பிரகார வலம் வரும்போது விநாயகர், சுப்பிரமணியர் சன்னதிகள் உள்ளன. மகா மண்டபத்தில் சூரியன், சந்திரன், அழகான பைரவர், நால்வர் ஆகியோர் காட்சி தருகின்றனர். கல்வெட்டுகளில் இவ்வூர் குலோத்துங்க சோழவள நாட்டு, விளநாட்டு, ராஜேந்திர சோழ சதுர்வேதி மங்கலம் என்று குறிப்பிடப்பட்டு உள்ளது. 3ஆம் குலோத்துங்க சோழனின் 12வது ஆண்டு கல்வெட்டு இவ்வூர் சபைக்குரிய சில விதிகளை கூறுகின்றன. 40 வயதுக்கு மேற்பட்டவரே ஊர் சபை உறுப்பினராகலாம் என்றும் அவர்களும் 10 ஆண்டுகளுக்குள் உறுப்பினருக்கு நிற்காதவராக இருக்க வேண்டும் என்றும் ஊர் சபை விதிகள் கூறப்பட்டு உள்ளன. சப்த மாதர்கள் தனித்தனியாக சிவபெருமானை வழிபட்ட 7 ஆலயங்கள் கும்பகோணம் பகுதியை சுற்றி அமைந்துள்ளது. இந்த 7 ஆலயங்களும் சப்த மங்கை தலங்கள் என்ற பெயரில் விளங்குகின்றன. ஒரு பெண் பிறந்தது முதல் இறக்கும் வரையில் பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரளம் பெண் ஆகிய 7 பருவங்களை கடந்து வருகிறாள். இந்த பருவங்களுக்கு இடையில் ஒரு பெண் சந்திக்கும் பிரச்சனைகளும் தொல்லைகளும் ஏராளம். பெண்கள் தன் வாழ்வில் சந்திக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கும் தலங்களாக இந்த சப்த மங்கை தலங்கள் அமைந்திருக்கின்றன. சப்த மங்கை தலங்களில் முதல் தலமாக இருப்பது சக்கரமங்கை. இதை சக்கரப்பள்ளி என்றும் அழைப்பார்கள். சப்த மாதாக்களில் பிராமி வழிபட்ட தலம் இது. மூலவராக சக்கரவாகேஸ்வரர் அருள்கிறார். இத்தல அம்பிகையின் பெயர் வேதநாயகி. பார்வதி தேவிக்கு தன்னுடைய நெற்றிக்கண் தரிசனத்தை சிவபெருமான் காட்டிய தலம் இது. இங்கு மூலவர் சுயம்புலிங்கமாக உயர்ந்த தோற்றத்துடன் அருள்பாலிக்கிறார். இந்திரனின் மகன் சயந்தன், குபேரன் மற்றும் ஏனைய தேவாதி தேவர்களும் இத்தல ஈசனை வழிபட்டு அருள் பெற்றுள்ளனர். அனவித்யநாத சர்மா என்பவர் தனது மனைவி அனவிக்னியுடன் தினமும் இந்த 7 மங்கையர் தலங்களுக்கு சென்று வழிபட்டு வீடு பேறு அடைந்ததாக தலப்புராணம் விவரிக்கின்றது.
சண்டிகேஸ்வரருக்கு எதிரே காட்சி தரும் துர்க்கை சிவதுர்க்கையாக கையில் திருசூலம் ஏந்தி அஷ்டபுஜங்கள் கொண்டு அதி அற்புதமாக காட்சியளிக்கின்றார்கள். மகாவிஷ்ணு இழந்த தமது சக்கரத்தை திரும்ப பெற சிவபூஜை செய்து வழிபட்ட தலமாதலால் சக்கரப்பள்ளி என்று பெயர் பெற்றது. அம்பிகை சக்கரவாக பறவையாக வந்து பூஜித்ததால் இப்பெயர் பெற்றது என்று கூறுவர். மூலவர் சக்கரவாகேஸ்வரர் ஆலந்துரைநாதர் என்றும் திருநாமங்களுடன் பெரிய லிங்க வடிவத்தில் காட்சி அளிக்கின்றார். அம்பாள் வேதநாயகி அள்ளியங்கோதை என்றும் திருநாமங்களுடன் தரிசனம் தருகிறாள். இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பெற்றுள்ளார். முருகப்பெருமான் ஒரு திருமுகமும் 4 திருக்கரங்களும் கொண்டு வள்ளி தெய்வானை சமேதராய் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். மயில் முருகப்பெருமானின் முன்புறம் உள்ளது. பங்குனி மாத சங்கட சதுர்த்தி அன்று சூரியன் இறைவனை வழிபடும் அற்புத காட்சியை காணலாம். திருஞான சம்பந்தர் இத்தலத்தின் மீது ஒரு பதிகம் பாடி போற்றியுள்ளார். அப்பர் பெருமான் தனது சேஸ்திர கோவையில் இத்தலத்தை புகழ்ந்துள்ளார். சம்பந்தர் இத்தலத்து இறைவன் மேல் பாடிய இப்பதிகம் 3ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. இத்தல பதிகத்தை நாள்தோறும் பக்தியுடன் பாடுபவர்களின் பாவம் நீங்கும் என்று திருஞான சம்பந்தர் தனது 11வது பாடலில் குறிப்பிடுகிறார். தேவாரம் பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 80வது தேவார தலமாகும். திருமணத்தடை நீங்கவும் செல்வ வளம் செழிக்கவும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் இத்தல இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றனர். இந்த சப்த மாதர்களின் பிரம்மனின் சக்தியாகிய பிராமி இத்தல இறைவனையும் இறைவியையும் வழிபாடு செய்துள்ளார். இத்தல இறைவன் யமனை சாட்டியதால் இவர் யமபயம் போக்கும் வல்லவர் என்றும் அதற்கு சாட்சியாக வேதநாயகி சந்நிதி எதிரில் பெண்களுக்கு மாங்கல்ய பலன் அருள்வதும் யமபயம் நீக்க வல்லதுமான குங்குளிய குண்டம் அமைந்துள்ளது. இத்தல இறைவி தன்னை துதிக்கும் பக்தர்களுக்கு அருள்வதாக ஒரு காளை முன்பு எடுத்து வைத்த நிலையில் அருள் புரிகிறாள். சக்கரவாகேஸ்வரர் கோவிலில் உள்ள தட்சணாமூர்த்தி சன்னதி வேறு எங்கும் காண இயலாத சிற்ப அழகுடன் 5 தலை நாகம் குடைப்பிடிக்க ஆலமரத்தின் கீழே அமர்ந்து தன்னை நாடும் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பது போன்ற தோற்றத்துடன் உள்ளது. சக்கரவாகேஸ்வரர் கோவிலில் நவக்கிரகம் கிடையாது. இறைவன் நாயகனாக அருள் ஆட்சி செய்து வருகிறார். ஆதி காலத்தில் இந்த கோவிலில் பங்குனி உத்திரம் உற்சவ விழா 10 நாட்கள் சிறப்பாக நடைபெற்று வந்துள்ளது. சக்கரவாகேஸ்வரர் கோவில் சப்தஸ்தான விழாவின் நிறைவாக சாமிக்கு பொம்மை பூ போடும் நிகழ்ச்சி நடக்கிறது. ஐயம்பேட்டை மதக்கடி பஜார் அருகே அழகு நாச்சியம்மன் கோவில் முன்பு இந்நிகழ்ச்சி நடக்கிறது. சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலான பொம்மை ஆடிய பிறகு சாமிக்கு பொம்மை பூ போடுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கான காரணம் குறித்த விவரம்: ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்களை கண்டு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி இறுதியில் இறைவனை தஞ்சம் அடைகிறான். எவ்வளவு ஆட்டம் ஆடினாலும் முடிவில் இறைவனிடம்தான் தஞ்சமடைய வேண்டும் என்பதை மனிதனுக்கு உணர்த்துவதற்காகவே இந்த பொம்மை பூப்புட்டும் நிகழ்ச்சி நடப்பதாக பக்தர்கள் கூறுகின்றனர். சக்கராப்பள்ளி சக்கரவாகேஸ்வரரை வழிபட்டால் யமபயம் நீங்கி மாங்கல்ய பலன், குழந்தை பேறு கிடைக்கும். இக்கோவிலில் நடக்கும் சப்தஸ்தான விழா தொடக்க நாளில் அதிகாலை கோபுர தரிசனம் செய்தால் வீடு நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து வழக்குகளில் வெற்றி, அரசு வேலை கிடைக்கும். தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே உள்ள சக்கராப்பள்ளி சக்கரவாகேஸ்வரர் கோவில் தஞ்சை கும்பகோணம் சாலையில் தஞ்சையில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் ஐயம்பேட்டையில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. ஐயம்பேட்டை ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் உள்ளது. வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.